தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். காலையில் எனக்கு 8:30 மணிக்கு டெல்லியிலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்டு நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர்னு தெரியாமல் நான் எடுக்கலை. அப்புறம் அடித்த உடனே, சார் உங்கள்கிட்ட ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரி லைன் கொடுங்க, என்ன இணைப்பு கொடுங்க. என்ன இணைப்பு கொடுத்த உடனே, திருமாஜி how are you, how old are you, my best wishes, happy birthday என்று சொன்னார். யாரு? அமித்ஷா. எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னார். அவருக்கு நான் நன்றி சொன்னேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்து கிடைத்ததற்கு நன்றி. இது அவுட் ஆஃப் த பாலிடிக்ஸ் இருக்கிற ஒரு நட்பு. அவர் இதுக்கு முன்னாடி சொன்னாரா எனக்கு தெரியல, ட்ரை பண்ணியிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு கூட நான் எப்போவுமே சைலண்டில் தான் போட்டிருப்பேன். திடீர்னு தயாளன் ஃபோன் பண்ணி, உங்களுக்கு டெல்லியிலேருந்து ஹோம் மினிஸ்டர்லேருந்து ஃபோன் வருது, போய் அட்டன் பண்ணுன்னு சொன்ன பிறகு தான் எடுத்து பார்க்குறேன். 4 கால் 5 கால் மிஸ்டு கால் இருந்துச்சு. அப்புறம் நான் அடித்தேன். 2 கால் அவங்க எடுக்கல, 3வது கால் எடுத்தாங்க. என்னுடைய சர்டிஃபிகேட்டில் என் பிறந்த நாள் 10/7/1962. அப்போ அப்படி எழுதிட்டாங்க. என் ஜாதகத்தில் எனக்கு எழுதியிருந்த பிறந்த நாள் ஆகஸ்ட் 17, ஆவணி 1. ஜாதகம் எழுதுறவங்க தான் கரெக்டான தேதி குறிப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ளூரில் இருக்கிற ஐயருங்க கரெக்டாக எந்த தேதியில் பிறந்தமோ பிறந்த தேதியை கரெக்டாக ஆவணி மாதம் 1ஆம் தேதி சுபகிருது வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் தேதின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால் நாம் 10/7 கொண்டாடுறதில்லை. பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு முடிவான பிறகு சர்டிஃபிகேட்டில் இருக்கிற தேதியை மறந்தாச்சு. ஜாதகத்துப்படி எழுதின தேதி அதுதான் உண்மையான தேதி. அது எந்த ஆங்கிலத்துக்கு எந்த தேதி வருதுன்னு பார்த்தா அது ஆகஸ்ட் 17க்கு வருது. அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் காலமாக ஆகஸ்ட் 17 கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சர்டிஃபிகேட் நம்ம மாற்ற முடியாது. அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு கொடுக்கும்போதெல்லாம், எலெக்ஷன் அஃபிடவிட்டில் கொடுக்கும்போதெல்லாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கிற மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு நம்ம டிசி வைப்போம். ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்எல்சி ஃபர்ஸ்ட் பேஜ். அந்த எஸ்எஸ்எல்சி புக்கில் இருக்கிற முதல் பக்கத்தில் 10/7/62 போட்டிருப்பாங்க. அமித்ஷா ஃபோன் பண்ணி இன்னைக்கு வாழ்த்து சொன்னார். நான் அதை சோஷியல் மீடியாவில் போடலை. ஒரு அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் ஒரு கால் அதே டெல்லியிலேருந்து வருது, லேண்ட்லைன்லேருந்து. நான் எடுத்தேன். சார் உங்கள்கிட்ட ரயில்வே மினிஸ்டர் பேச விரும்புகிறார் அப்படின்னாரு. அஸ்வின் சொல்லிட்டு வேற ஏதோ பிரச்சனையாக இருக்கும்னு நான் நினச்சேன். அவர் எடுப்பிலே தமிழில் பேசுகிறார். சார் வணக்கம், வாழ்த்துக்கள்னாரு. எனக்கு குழம்பி போச்சு. சார் நீங்கள் அப்படின்னு நான் இங்கிலீஷில் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சார் நான் ரயில்வே மினிஸ்டர் தான் பேசுகிறேன், எனக்கு தமிழ் தெரியும் சார், நான் கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் அப்படின்ட்டு அவர் இங்கிலீஷ்லேயே வாழ்த்து சொன்னார். அவர் பிஜேபிக்காரர் தான். வீடு தேடி எனக்கு பத்திரிக்கை வச்சார். அவர் இல்லை திருமண நிகழ்ச்சிக்கு. அந்த கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். பிஜேபியின் கொள்கையை எதிர்ப்பது என்பது வேறு, தனிநபர் உறவு என்பது வேறு. மே மாதம் 21ஆம் தேதி 9ஆம் தேதி பேட்டியில் சொன்னேன், நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க, திமுக கூட்டணி தொடருதான். திமுகவோட நல்ல நட்பில் தான் இருக்கிறோம், உறவு தொடர்கிறதுன்னு சொன்னேன். உடனே அது எப்படி இங்கேயும் போவீங்க அங்கேயும் போவீங்களா, அங்கே ஒரு காடு இங்கே ஒரு காடு. இது தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ். பேசக்கூடாது, இங்கே போனால் அங்கே பேசக்கூடாது. ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ அதிமுக தலைவர்கள் யாராவது அவளை பார்த்துட்டா ஓட்டம் முடிச்சிருவாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஃபோட்டோ எடுத்து எவனாவது அனுப்பிச்சிருவான் அப்படி மிரட்டி வச்சிருந்துருக்காங்க அதிமுக திமுக தொண்டர்கள்ட்ட. இந்த அரசியல், இந்த தாக்கம் இன்னும் இருக்கு.